To all our attendees here today, I humbly request your phone to be kept in silence as we will not interrupt the press conference. Thank you. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் எம்சி பிரசாத். நம்பிக்கை நட்சத்திர விருதுகள் 2024 செய்திகள் சந்திப்பின் தொகுப்பாளர். நிகழ்ச்சி தொடங்கும் முன்பாக முதலாக நத்தஸ்ரீ மோகன் இக்பால் நம்பிக்கை தோற்றுநர் மற்றும் தலைவர் அவர்களை மேடைக்கு அழைப்போம். அவருடன் திரு தயாளன் நம்மளோட தலைமை மேலாளர் சுரங்கா, நம்மளுடைய சிஇஓ மற்றும் நம்மளுடைய சீஃப் எடிட்டர் திரு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு கலந்து கலைஞர்களுடன் நம்மளுடைய விஆர்பிஸ் எழுதியிருந்தார்கள். வரவு கூறுகைக்காக அடுத்ததாக டயலாக் சொன்னவர் நம்மளுடைய ஜெனரல் மேனேஜர் அவரோட வெல்கம் ஸ்பீச் தருவார். வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நாகத்தால் வாழ்க, பொழுது தால் வாழ்க. தாய் மண்ணை வணக்கம், தாய் தந்த தமிழை வணக்கம். நம்பிக்கையில் 3வது முறையாக நம்பிக்கை பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யும் நம்பிக்கை நட்சத்திர விருது விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நம்பிக்கையின் தோற்றுநரும் தலைவருமான நத்தஸ்ரீ இக்பால் ராவத்தன் அவர்களே, நம்பிக்கையின் தலைமை செயல்முறை அதிகாரி சொஹைனா பேகம் அவர்களே, நம்பிக்கையின் தலைமை ஆசிரியர் ராதுல்லா அவர்களே, நம்பிக்கையின் செய்தி ஆசிரியர் பார்த்திபன், நம்பிக்கையின் இதர பணியாளர்கள், நிருபர்கள், செய்தியாளர்கள் உட்பட எங்களுடைய அழைப்பை ஏற்று ஒவ்வொரு முறையும் நாங்கள் அழைக்கும் போது தவறாமல் எங்களுக்கு முழுமையான ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் உடன்பிறப்பான ஊடக உறவுகளுக்கு உங்கள் அனைவரையும் இந்த செய்தியாளர் சந்திப்பிற்கு வருக என அன்போடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மிக முக்கியமாக ஊடகம் என்பது நாங்களும் ஒரு ஊடகம். எங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய நீங்களும் எப்பொழுதும் எங்களோடு தொடர்ந்து பயணிப்பதை எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகின்றது. ஒவ்வொரு முறையும் இந்த விருது விழா மிகப்பெரிய வெற்றி அடைவதில் உங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. அதனால் முதலில் நம்பிக்கையின் குடும்பத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை இந்த வேலையில் நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி உங்கள் அனைவருக்கும். ஆட்சியம் தமிழ் செய்தியாக இருக்கட்டும், பர்ணாமா தமிழ் செய்தியாக இருக்கட்டும், எஸ்ட்ரோ செய்திகளாக இருக்கட்டும், தமிழ் பத்திரிகைகளாக இருக்கட்டும், நாளிதழ்களாக இருக்கட்டும், சமூக ஊடகங்களில் கலைத்துறையை முன்னெடுக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களாக இருக்கட்டும், எனக்கு முன்னோடியாக இருந்தவர்கள் கூட இன்று ஒவ்வொரு முறையும் இங்கு வந்திருக்கின்றீர்கள். எங்களுடைய விருது விழாவை வெற்றி பெற செய்வதற்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த உரையை நான் கொஞ்சம் முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். செய்தியாளர் சந்திப்பேன், நீங்க நிறைய கேள்விகள் கேட்பீங்க. அதன் காரணமா விருது விழா குறித்த நிறைய விஷயங்களை பிறகு பேச வேண்டியது இருக்கு அப்படின்றதுக்காக உங்கள் அனைவரையும் வரவேற்று அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய நம்பிக்கை நட்சத்திர விருதுகள் 2024 விழாக உரையை வழங்குவதற்காக நம்முடைய தோற்றம் மற்றும் தலைவர் நத்தஸ்ரீ மோகன் இக்பால் அவர்களை அன்போடு வரவேற்போம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வணக்கம், தமிழ் வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் சலாம் என்னும் சாந்தி சேர்ந்த ஒரு வணக்கத்தை
நம்பிக்கையின் சார்பாக நிறுவனர் என்ற ஒரு அறிவிப்புடன் உங்கள் முன் நிற்கின்றேன். தயாளன் சண்முகம் அவர்கள் உங்களை வரவேற்று பேசிவிட்டு உரையாற்றுவதற்கு என்னை பணித்துள்ளார். மூன்றாவது தடவையாக நம்பிக்கை நட்சத்திர விருதுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கான தகவல்கள் உங்களுக்கு தரப்படும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே நம்பிக்கை குழுமத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று வருக வருக என்று சொல்லிக்கொண்டு, குறிப்பாக நம்பிக்கை என்ற ஒரு ஊடகம் எவ்வாறு உதயமாகின்றது அப்படி என்று பார்க்க போகும் பொழுது 1977 ஆண்டு 97 ஆண்டு இந்த மலேசிய நாட்டில் பிரசுரமாக இருக்கக்கூடிய நாளிதழ்கள், மாத இதழ்கள் எடுத்து பார்ப்போமேயானால் அவைகளுக்குள் முன்னேற்ற பாதையில் குறிப்பாக முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லது இஸ்லாமிய இலக்கியம் சார்ந்த வழிகளில் எவ்வாறு செய்திகளையும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் நம்பிக்கை என்ற ஒரு மாத இதழை ஆரம்பித்தோம். 25 ஆண்டுகள் பயணித்த அந்த ஒரு நடப்பில் 2022 ஆண்டில், அதாவது கோவிட் வந்த காலம் 2019, அதற்கு பிற்பாடு 2022 நாம் தொடர முடியுமா என்ற ஒரு சந்தேகம் வரப்போகும் பொழுது எல்லா ஊடகங்களுக்குமே இந்த சந்தேகம் ஏற்பட்டது. பொருளாதார, விநியோக, மற்ற இதர விளம்பர அடிப்படையில் உள்ள எல்லா துறைகளுக்குமே பாதிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் இப்படியே இதை நிறுத்தி விடுவோமா அல்லது இதற்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோமா என்று யோசனை பண்ண போகும் பொழுது, தற்பொழுது உள்ள இணையதள மற்றும் ஊடக சம்பந்தமான விஷயங்களில் நாம் தடம் பதிக்க வேண்டும், கால் பதிக்க வேண்டும், அதென்றும் அந்த பயணத்தை தொடர வேண்டும் என்ற ஒரு அவா வரப்போகும் பொழுது 2023 தொடக்கப்பட்ட அதோடு சேர்ந்து முதல் தடவையாக 2022 ஒரு நட்சத்திர விருதுகளை ஏற்பாடு செய்திருந்தோம். இரண்டாவது நம்பிக்கை நட்சத்திர விருதுகள் 2023 நடைபெற்றது. இப்பொழுது 2024 மீண்டும் ஒரு முறை தொடக்கவிருக்கின்றோம் என்பதை அறிமுகப்படுத்துவதற்கு தான் உங்களை எல்லாம் வருகையாக வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். இது எவ்வாறு மாற்றமான சிந்தனைகள் கொண்டுள்ளது என்பதை உங்களுக்கு தெரியும். அந்த ஊடகம் ஒரு செய்தி, கருத்து பரிமாற்றம், இதர விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை அமைத்து சமுதாயத்திற்கு தொண்டாற்ற வேண்டும், நாட்டிற்கு தொண்டாற்ற வேண்டும், கல்விக்கு தொண்டாற்ற வேண்டும், இலக்கியத்திற்கு தொண்டாற்ற வேண்டும், வர்த்தகத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற முறைகளை நாம் தொடர்ந்து பயணித்து வருகின்றோம். ஆனால் இந்த சமூக ஊடகங்களுடைய தாக்கங்கள் நிறைய இருக்க போகும் பொழுது இப்பொழுது உள்ள சூழ்நிலையில நம்பிக்கை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒரு சங்கோதர மாதிரி சொல்ல வேண்டியது. இது உங்களுக்கு தெரிந்த விஷயம். ஏன்னா இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் உலகம் பூராக இருக்க போகும் பொழுது ஒவ்வொருவரும் ஒரு தனி மனிதனும், மனிதன் என்று சொன்னால் மனுஷி என்று சொல்றதுக்கு சரியான வார்த்தை இல்லை. மனிதன் தான் 2 சாரார்களை குறிக்கும். தானே ஒரு ஊடகமாக இருக்கின்றோம் என்ற ஒரு பிரதிபலிப்பில் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். யாரும் இன்றைக்கு ஊடகத்தில் ஊடுருவ
இந்த நம்பிக்கை இப்பொழுது எவ்வாறு பள்ளிகளுக்கும் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கின்றது. பட்டிமன்றம், மகளிர் தினம், அன்னையர் தினம், அறிவியல், இவ்வாறு பயிலரங்குகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கி உங்களுக்கு சமுதாயத்தை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றது. இப்ப எடுத்துக்கொண்ட முயற்சியில் நான் அவர்களுடைய பெயர்களை முன்னாலேயே சொல்லவில்லை. என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கின்றது என்பதை நம்மளுடைய தலைமை மேலாளராக இருக்கக்கூடிய தயானந்த் சண்முகன் அவர்கள் இதற்கான முயற்சிகளில் சுகைனா மற்றும் ஃபிதாவுல்லா போன்றவர்களுடன் பார்த்திபன், பவித்ரன் அவர்களுடைய டீம் எல்லாம் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெரிய திரை, வெள்ளித்திரையை பற்றி நம்மளுக்கு எல்லாரும் தெரியும் இல்லையா? வெள்ளித்திரை என்றால் நாம் எல்லோரும் சினிமா பார்க்க செய்ய போகும்பொழுது அந்த வெள்ளித்திரையை பார்த்துக் கொண்டிருப்போம். வெள்ளித்திரைக்கு அப்பால் இப்பொழுது சின்னத்திரை வந்தது. சின்னத்திரையும் இப்பொழுது நம்ம கையடக்கத்துல உள்ள அந்த மாதிரி மைக்ரோ திரையாக வந்து விட்டது. அதே போல் இப்பொழுது ஒரு கிரீன் ஸ்கிரீன் என்ற முயற்சியில் இறங்கியுள்ளார்கள். இது என்ன வெள்ளித்திரை, சின்னத்திரை இப்பொழுது பச்சை திரையாக இருக்கின்றது என்பதை பற்றி அடுத்தடுத்து நீங்களும் கேள்விகள் கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு அவர்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த பயணத்தில் நாம் சுற்று வட்டாரத்தில் உலகமயமாக்குள்ள சூழ்நிலையில் எல்லாவற்றையும் உள்ளடக்கி கொண்டு போக முடியாமல் போனோம் என்றால் நம்மளுக்கு அதில் சிறப்பான ஒரு எதிர்பார்ப்பு இருக்க முடியாது. ஆகவே நம்பிக்கையினுடைய பயணத்தில் சினிமாவும் ஆங்காங்கே சேர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை பெருமையாக சொல்லிக் கொள்ளாவிட்டாலும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய, அவர்கள் விரும்பும் விஷயங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வகைகளிலும் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் சமயம் சார்ந்த, சமயம் என்று சொன்னால் இந்த நாட்டில் பெரும்பாலாக இருக்கக்கூடிய இந்தியர்கள் மத்தியில் இருக்கக்கூடியது இந்து சமயம். மற்ற சமயம் என்று சொல்ல போகும்போது முஸ்லிம்கள் சமயம், இஸ்லாம் இருக்கின்றது. இப்படி இவைகள் சார்ந்த விஷயங்களையும் இது கொண்டு சேர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப இந்த நிகழ்ச்சி எதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றது? நம்பிக்கை நட்சத்திர விருதுகள் 2024 வருடத்துடைய 30ஆம் தேதி இதை பற்றிய அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை பற்றிய விவரங்கள் நீங்கள் உங்களுடைய கேள்விகளில் இருந்து நம்ம செய்யலாம். ஏன்னா இந்த அறிவிப்பின் மூலமாக நாட்டில் உள்ள இந்த ஊடக செய்திகளை வெளியில் கொண்டு வரக்கூடிய முகவர்கள், அதில் ஈடுபட்டுள்ளவர்கள், பிரசித்தி பெற்றவர்கள், அவர்களுக்கான ஒரு பகுதியாகவோ, கலை இலக்கியம் இந்த பணிகளில் ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு உள்ள ஒரு சிறப்பையும் அதை சார்ந்தவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியிலும், அதே சமயத்தில் சமுதாயத்தில் பணிகளை ஆற்றி வரக்கூடியவர்கள், தொழில்நுட்பமாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த துறையாக கூட இருக்கலாம், அவர்களையும் அடையாளம் கொண்டு இந்த ஏறத்தாழ 30 விருதுகளை நாங்கள் அறிவிக்க போகின்றோம். அந்த அறிவிப்புகள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படும் என்பதை பற்றிய விளக்கங்களும் உங்களுக்கு சொல்லப்படும். ஆகவே அந்த விவரங்களை உங்கள் முன் வைப்பதற்கு முன்பதாக ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் இங்கே சொல்ல வேண்டியது இருக்கின்றது. தயானந்த் அவர்கள் சொல்ல போகும்போது ஊடக உறவுகள் என்று சொன்னார். நீங்கள் எல்லோரும் நாமும் சேர்ந்து உறவுகளாக இருக்கிறோம். இந்த உறவுகள் இணக்கமான வழிகளில் இறுக்கி பிடிக்கின்றோமா இல்லையா அது வேற விஷயம். இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதே சின்னமாக நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த விஷயங்கள் வேறு ரூபத்தில்
விஷயங்களாக கொண்டு போனால் பிளவுகள் ஏற்படக்கூடும். அந்த பிளவுகள் நமக்கும் நன்மையை பயணிக்காது, நாட்டிற்கும் அது பயனாக இருக்க முடியாது, சமுதாயத்திற்கும் அது நல்லதாக இருக்க முடியாது என்ற ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொண்டு நான் இலக்கிய பேச்சாளரோ இல்லை, ஒரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார். எச்செய்தி எந்த குழாய் வழியாக வருமே, யூடியூப் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டியூப் இருக்கு இல்லையா, எச்செய்தி எந்த குழாய் வழியாக வருமே அச்செய்தியை நீங்க சீர்தூக்கி பார்த்து எவ்வாறு தாக்கங்களை கொண்டு வந்து சேர்க்கும். பக்கத்துல உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி தாக்கம் வரும், அண்டை அயலார்களுக்கு என்ன மாதிரி தாக்கம் வரும், சமுதாயத்திற்கு குடும்பத்திற்கு என்ன மாதிரியான தாக்கம் வரும் என்பதை நீங்கள் அலசி பார்த்து அதன் பின் பகிர் அதை ஒரு வேண்டுகோளாக உங்களுடன் வைத்துக் கொண்டு நீங்கள் கொடுத்த வரவேற்பிற்கும், அதாவது முன்னால் 2 தடவை ஆதரவு கொடுத்து இந்த நட்சத்திர விருதுகளை சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்கும் அந்த எதிர்பார்ப்பு கூடுதலாகவே இருந்தது என்று சொல்லிக் கொள்வதற்கு மிக ஆசைப்படுகின்றேன். அதற்கு நன்றி கூறி, அதே போல் இந்த தொடரும் 2024ஆம் ஆண்டு நட்சத்திர விருதுகளும் உங்களுடைய பார்வையிலும் உங்களுடைய ஆதரவிலும் உங்களுடைய பரவலான ஒரு தாக்கத்திலும் நல்லபடியாக கொண்டு சேர்ந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி நடக்கவிருக்கும் அந்த பெரும் விழாவில் எல்லோரும் கலந்து அந்த ஏற்பாடுகளை முன்னின்று நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்துக் கொண்டு நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி சுசி அவர்களே. அடுத்தது நம்மளுடைய இன்றைய நிகழ்ச்சிக்கான முக்கியமான ஒரு தருணம், செய்தியாளரின் கேள்வி நேரம். The training session will now be in session. So யாரு மீடியா நண்பர்கள் உங்களுடைய கேள்வி இருக்கோ தாராளமா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். அவங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத பொழுது இருக்குது. ஏன்னா நிறைய கேமராக்கள் முன்னால இருந்துக்கிட்டு முன்னால வந்துடலாம். கேள்வி கேட்கிறவங்க முன்னால வந்துடலாம். மீடியா நண்பர்கள் கேள்வி கேட்க விரும்புகிறவங்க தாராளமாக நீங்க முன் வரலாம். மணிமலா கேட்கிறாங்க. கடந்த ஆண்டு இந்த முறை 40 பேருக்கு விருதுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி போடுறது. அப்பதான் 8 விருதுகள் கூடுதலா வழங்குறாங்க. அது சம்பந்தமான விஷயங்கள் பகிர முடியும். வணக்கம் பவித்ரா. முதல் முறையா நம்ம செய்தப்ப 27 விருதுகள் வழங்கணும். 2வது முறை அது 34ஆக அதிகரித்தது. இந்த முறை 6 விருதுகள் கூடுதலாக தருகின்றோம். அதுல 2 விருதுகள் நீங்க பார்த்தீங்கன்னா சமூக ஊடகத்துல நம்ம ஃபுட் ரிவ்யூவர் அப்படின்ற ஒரு விருதை இணைச்சிருக்கிறோம். நிறைய பேர் கடந்த முறை சிறந்த சமையல் கலை வல்லுநர் அப்படின்ற விருது கொடுக்கும்போது நிறைய பேர் ஃபுட் ரிவ்யூ பண்றாங்க, அவங்களுக்கும் அந்த விருது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுனால அதை நம்ம இதுல இணைத்திருக்கின்றோம். அதே போல் புகழ்பெற்ற உள்ளடக்க தயாரிப்பாளர் கான்டென்ட் கிரியேட்டர் நிறைய பேர் நாட்டில் உருவாயிருக்காங்க. அதை அவங்களுடைய தொழிலியல் முறையா அவங்க பார்க்கறாங்க. அதுவே தங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கறதுனால அந்த துறையில யார் ரொம்ப சிறப்பா இருக்காங்க அப்படின்றதுக்காக அந்த விருதுகளை நம்ம இணைச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் கலைத்துறையில கடந்த முறை நமக்கு நிறைய பரிந்துரைகள் வந்தன. எங்களை நீங்க விடுபட்டுட்டோம், நாங்கெல்லாம் எங்களுக்கு நீங்க விருது கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில ஒளிப்பதிவாளர் புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளருக்கான விருது இணைக்கப்பட்டிருக்கின்றது, புகழ்பெற்ற பாடல் இணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 விஷயங்களையும் புதுமையாக நாங்கள் இணைத்திருக்கின்றோம். இன்னொரு 3 விருதுகள் அது இன்னமும் நாங்கள் ரிவீல் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கின்றோம். காரணம்
கடந்த 2 முறை உங்களிடம் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து சில விருதுகள் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை செயல்படுத்தக்கூடிய சூழல் கடந்த 2 ஆண்டுகளாக எங்களுக்கு அமையாத காரணத்தினால் இந்த முறை சொல்லாமல் அதை செயல்படுத்தலாம் அப்படின்னு இருக்கிறோம். அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. விருதுகள் வழங்கப்படவிருக்கின்றது தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு. அவர்கள் இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன என்பது குறித்து நாம் பிறகு அறிவிப்போம். நன்றி. பவித்ரா பண்ணாமாலியா, நீங்க கேட்ட கேள்வியில வந்து விளக்கம் வந்து தயாளன் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இதுல நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நம்பிக்கை நட்சத்திர விருதுகள் என்று அறிவித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்க போகும் பொழுது இதற்கு 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 விருதுகள் கொடுப்போம் என்று நாங்களே ஒரு திட்டம் வைத்திருந்தோம். அதை அமல்படுத்த போகும் பொழுது, செயல்படுத்த போகும் பொழுது மக்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்க செய்த நல்லது, ஆனால் இதை விட்டு விட்டீர்களே, இதையும் சேர்த்திருக்கலாமே அப்படி என்று அவர்கள் குறை சொல்லவில்லை. அவர்கள் நல்ல ஒரு சஜஷனை கொடுக்கின்றார்கள், கருத்துரையை கொடுக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயத்தை உள்வாங்கி அதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்பதற்கு இங்கு உள்ளவர்கள் ஏற்பாடு செய்து அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது 37, 34 கூடவே போய் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதன் அடிப்படையில் இன்றைக்கு ஏதாவது ஒரு சஜஷன், ஒரு 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 முறையீடுகள் நீங்கள் எதுவும் கொண்டு வந்தீர்கள் என்றால் அதையும் சேர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் தயக்கம் காட்ட மாட்டோம். அதை சொல்ல விரும்புகிறேன். நன்றி பவித்ரா. வேற யாராவது? வணக்கம் டாக்டர் ஸ்ரீ. ஓகே, முதல்ல நம்பிக்கை குழுமத்திற்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து 3வது ஆண்டாக இந்த நம்பிக்கை நட்சத்திர வந்து விழாவை ஏற்பாடு செஞ்சதுக்கு. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த விருதுகள் பட்டியல் வந்து நீண்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சஜஷன் கொடுத்தாங்க, அதனால நாங்கள் சில விருதுகள் ஆட் பண்ணியிருப்போம் அப்படின்னு. அதேமாதிரி ஊடக சார்பாகவும் இணைய ஊடக சார்பாகவும் ஒரு கோரிக்கை. ஸோ ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊடக விருது இருக்குது அதுலேருந்து, ஆனால் ஒரு இணைய ஊடகம் அந்த கேட்டகரியில் எந்த விருதும் இல்லை. ஏன்னா நிறைய ஊடகங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க செய்திகளை மக்கள் கொடுத்துட்டு வராங்க. இப்போ எப்படி நம்பிக்கை வந்து மிகப்பெரிய தளமாக மாறி இருக்கோ அதே மாதிரி நிறைய ஊடகங்கள் இருக்காங்க. ஸோ அவங்களையும் நீங்கள் பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வேலையில் வந்து தயாளனுக்கு வந்து மிகப்பெரிய நன்றிகள், வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கட்டும், உங்களோட நிகழ்வாக இருக்கட்டும், அதுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் வந்து அவர் அணுகிற முறை, அவர்களை அழைக்கிற முறையெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால தான் இன்னமும் வந்து இந்த நம்பிக்கை நட்சத்திர விழாவோட இந்த மாதிரி செய்தியாளர் சந்திப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பத்திரிகையாளர்கள் வராங்க, வந்து எங்களுடைய ஆதரவும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கூடுதல் கேள்விகள் நிறைய என்கிட்ட இருக்குது. ஸோ போன முறை ரெண்டு முறையும் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக நடத்தியிருந்தீங்க நீங்கள் வந்து. ஸோ 2 விருதும் நான் வந்து இந்த விருது விழா வந்து கலந்துக்கிட்டேன். 2 விருது விழா மிக சிறப்பாக இருந்தது. இந்த முறை வந்து கூடுதலாக என்ன செய்யலாம் அப்படின்னு திட்டம் வச்சுருக்குறீங்க. அதுக்கு அடுத்தது வந்து போன முறை சந்தித்த சவால்கள், கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு சவால்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கேள்வி நான் போன முறையும் கேட்டிருந்தேன் நம்மள்கிட்ட. அந்த சவால்களை இந்த முறை எந்த அளவுக்கு நீங்கள் நிவர்த்தி பண்ணலாம் இருக்குதுங்க, அந்த மாதிரி ஒரு திட்டங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அடுத்தடுத்த கேள்வி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன் நான். தேங்க்யூ. மிக்க நன்றி சரவணன். முதல்ல நீங்கள் பாராட்டுதல்களை முன்வைத்ததற்கு மிக்க நன்றி. ஏன்னால் ஒரு செயலாக்கம் காண போகும் பொழுது எவ்வளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கின்றது என்பது முக்கியம். இப்போ எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குதோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனால் அந்த விருது வாங்குபவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தான், எங்களுடைய சேவைக்கு, எங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்றது. அந்த அங்கீகாரத்தை நீங்கள் எடுத்து முன்வைத்ததற்கு உங்களுக்கு நன்றி. அதுக்காக நீங்கள் நன்றி கூறுகின்றீர்கள், பாராட்டுங்கள். 2 விஷயம். ஒன்று, இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ
புதிதாக என்ன கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்க போகும்போது புகழ்பெற்ற உள்ளடக்க தயாரிப்பாளர், கண்டென்ட் கிரியேட்டர். இந்த கண்டென்ட் கிரியேட்டர் வந்து தனிப்பட்ட ஒரு முயற்சியில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களே ஒரு ஊடகம், அதை நான் சொன்னேன்ல, தனித்தனியாக ஒரு மனிதனும் ஒரு ஊடகமாக வருவதற்கான முயற்சிகளில் இறங்கி கொண்டிருக்கின்றார்கள். அது நல்லது. இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு அவங்க ஒரு சீர்தூக்கி பார்ப்பாங்க, எப்படி இருக்கிறதுல உள்வாங்க முடியுமோ அந்த தனிப்பட்ட முறையில் அதை தனியாக கொண்டுகிட்டு போகணுமா அப்படிங்கிறது நடப்பு முறையில் செய்ய முடியும்னாக்கா முடிஞ்சிடும். இல்லை அப்படிங்கிற போகும்போது அடுத்த கட்டத்திற்கு நம்ம கொண்டுட்டு போகலாம். நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்வி, இப்போ 30ஆம் தேதி நடக்க போகிற விஷயத்தில் வந்து என்னென்ன சவால்கள், இது வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அது சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாரும் வந்து ஆய்வு செய்வாங்க. ஆய்வு செய்து நம்ம என்ன தவறு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அவங்களே சீர்தூக்கி பார்க்கணும். மற்றவர்கள் சுட்டி காட்டுவாங்க, நீங்க இதை இப்படி செஞ்சிருக்கணும், அதை அப்படி செஞ்சிருக்கணும் அப்படின்னு. அதை சுட்டி காட்டுறங்க போது நம்ம நன்றி சொல்ல வேண்டியதுதான். ஆனா ஒவ்வொரு சுட்டி காட்டுதலையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சூழ்நிலையின் காரணமாக விஷயங்கள் வேறு 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 நோக்கத்தில் போகும். அப்படி பார்க்க போகும் பொழுது என்னென்ன முன் வந்ததோ அவைகள் எல்லாம் களை எடுத்து ஒதுக்கிவிட்டு நம்ம இந்த 3வது முயற்சியில் வந்து சிறப்பாக இருக்கும் என்பதில் வந்து ஊர்ஜிதம் கொடுக்கலாம். எவ்வளவுக்கு தான் நம்ம முயற்சி செஞ்சு பார்த்தோம்னாலும், நீங்கள் கல்யாணம் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு போயிருப்பீங்க, எவ்வளவுதான் திட்டமிட்டு செஞ்சாலும் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு ஏதாவது பழுது வந்து கொண்டு தான் இருக்கும். பழுது இல்லாட்டாலும் பழுது இருக்கின்றது என்பதை சுட்டி காட்டுவதற்கு பல பேர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த விஷயத்தை நான் இங்கே பரிசீலிக்க வேண்டியதில்லை. தனிப்பட்ட முறையில் ஏதாவது இருந்துச்சுனாக்கா நீங்கள் கேளுங்க, நாங்களும் பதில் சொல்கிறோம். நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அதை நம்ம உள்வாங்கிக்கிறோம். ஊடகம் சரவணன், மிக்க நன்றி. உங்களுடைய அன்புக்கும் வாழ்த்துக்கும் மிக்க நன்றி. எங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் மிக்க நன்றி. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நான் வந்து சரியாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த விருது விழா தொடங்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய தலைமை செயல்முறை அதிகாரியிடம் நான் பேசிக் கொண்டிருந்தேன். கலைத்துறைக்காக நிறைய விருதுகளை வந்து நாங்கள் வழங்குகின்றோம். சமூக ஊடகம் சார்ந்த நிறைய விருதுகளையும் வந்து சமூக ஊடக கலைஞர்களுக்காக வழங்குகின்றோம். அந்த வகையில் இந்த கலைஞர்களை கொண்டாடும் சமூக ஊடகங்கள், அதாவது வந்து ஒரு சேனலா இருந்து நடத்தக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு விருது கண்டிப்பா கொடுக்கணும். அவர்கள் தான் வந்து இந்த கலைஞர்களை மிகப்பெரிய அடுத்த இலக்குக்கு கொண்டு போறாங்க அப்படின்றதுக்காக. காரணம் என்னன்னா, நம்ம வந்து சிறந்த செய்தி வாசிப்பாளருக்கு விருது கொடுக்குறோம், சிறந்த தொகுப்பாளருக்கு விருது கொடுக்குறோம், சிறந்த பத்திரிகையாளருக்கு விருது கொடுக்குறோம், சிறந்த ஆசிரியருக்கு விருது கொடுக்குறோம். அந்த வகையில இந்த கலைத்துறையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஊடகங்களுக்கும் விருது கொடுக்கணும். சோசியல் மீடியால யார் அதிகமாக வேலை செய்யறாங்க, நிறைய விஷயங்களுக்காக போய் களமிறங்குறாங்க அப்படின்றதுக்காக அந்த விருது கண்டிப்பாக இந்த முறை சேர்த்துக் கொள்வதற்கான பரிசீலனையில் இருக்கின்றது. எங்களுடைய CEO என்ன சொல்கிறார் என்பதை பேசிவிட்டு தலைவரோடு கலந்துரையாடிவிட்டு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக அந்த 40 விருதுகளில் இந்த விருதும் இணைக்கப்படும் என்பதை இந்த வேளையில் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அண்ணா, நன்றி. பதில்களுக்கு நன்றி. இன்னொரு கேள்வி வந்து, கடந்த 2 முறை வந்து ஈரோடு மகேஷன் தான் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினாரு. ஸோ இந்த முறை மீண்டும் அவர் தான் வருவாரா, இல்லை வேற யாராவது வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது? யார் வர்றார்கள் அதை வந்து அந்த நிகழ்ச்சியிலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அது அறுதியிட்டு கூற முடியாது யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈரோடு மகேஷ் மட்டும் வரல, நம்ம முன்னாள் நிகழ்ச்சியில் மலேசியா ரேவதியும் வந்திருந்தாங்க. அதனால மலேசியா இல்லாமல் இந்தியா இருக்காது. இந்தியா இருக்க வேணுமா வேணாமா அப்படிங்கிறது அது வேறு விஷயம். இந்தியான்னு சொல்கிறத வந்து சில பேர் குறை காணுவாங்க, தமிழகம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சைக்கெல்லாம் நம்ம போக தேவையில்லை. ஓகே, நீங்கள் என்னமோ கேட்டீங்க. வணக்கம், நான் சாந்தினி, எஸ்ட்ரோ செய்திகள் இருந்து. இந்த நம்பிக்கை நட்சத்திரம் விருது பற்றி சம்பந்தமா நாமினேஷன் பற்றியும் வெற்றியாளர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்கன்ற பற்றியும், அதுக்கப்புறம் தூண் சாமிவேலு விருது வந்து போட்டிருக்கிறீங்க, அதை பற்றியும் கொஞ்சம் ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, பல விருதுகள் வந்து நீங்களே ஆட்களை திரட்டிடுறீங்க, உங்கள் ஆட்களுக்கே நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு எந்த விதமான பங்கு இல்லை அப்படின்னு சொல்கிற குறைகள் வந்து நிறைய.
ஆனால் நம்பிக்கை நட்சத்திர விருதுகள் அவ்வாறு இல்லை என்பதை படிப்படியாக முதல் ஆண்டிலும் 2வது ஆண்டிலும் 3வது ஆண்டிலும் நம்ம நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம். அதனுடைய விவரங்களை வந்து தயாளன். நன்றி சந்தினி உங்களுடைய கேள்விக்கு. நமது விருது விழா எப்பொழுதும் போல கடந்த முறை போல தான் இந்த முறையும் நடக்கின்றது. நம்மளுடைய கிட்டத்தட்ட கலைத்துறை சார்ந்த 10 விருதுகளும் சமூக ஊடகம் சார்ந்த 12 விருதுகளும் இது அனைத்துமே வந்து உங்களோட ப்ரெஸ் கீட்டில் கொடுத்துருப்போம். அனைத்துமே வந்து மக்கள் தேர்வு விருதுகள் தான். அதற்காக கலைத்துறை சார்ந்த விருதுகளுக்கான படங்கள், கலைஞர்கள் யார் இந்த ஓராண்டு கடந்த 11வது மாதம் தொடங்கி இந்த 11 வரை யாரெல்லாம் கலைத்துறையில் பயணித்தார்களோ அவர்களுடைய பட்டியல் உருவாக்கப்பட்டு அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய 5 பேர் வந்து பேராளர்களாக, அதாவது பட்டியலிடப்படுவாங்க வாக்கு இதில். அதில் யார் அதிகமான வாக்குகளை பெறுகிறார்களோ அவருக்கு தான் விருது. அதில் நாங்கள் வந்து மிகப்பெரிய உறுதியாக இருக்கின்றோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த நம்பிக்கையை மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிறார்கள். எதையும் எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ இல்லை வேண்டியவர்களுக்கோ நாங்கள் விருதுகளை வழங்குவதே கிடையாது. யார் முதலிடத்தை பிடிக்கிறார்களோ அவருக்குத்தான் அந்த விருது. அது வந்து கடந்த 2 ஆண்டுகளாகவே கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிற விஷயம்தான். இதில் வந்து இந்த சமூக ஊடக விருதுகளில் வந்துட்டு நமக்கு ஜூரி குழு இருக்கிறாங்க. அவர்கள் தான் வந்து சமூக ஊடகத்தில் வந்து நிறைய சர்ச்சைகளும் இருக்கின்றது. இவருக்கு கொடுக்கறது அவருக்கு கொடுக்கறது அப்படின்ட்டு பட்டியலை திரட்டி கொண்டிருக்கிறோம். அனைவரையும் ஒன்றிணைத்து முதலில் ஜூரி யார் 5 பேரை தேர்ந்தெடுக்கிறார்களோ 5 பேர் வந்து அந்த பட்டியலில் இடம்பெறுவார்கள். nambikkai.com.my awards.nambikkai.com.my என்ற அகப்பக்கத்தில் 10 நாட்கள் அவர்கள் வந்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யலாம். அந்த நேரம் எப்பொழுது தொடங்கும், அந்த வெப்சைட் எப்படி தொடங்கும் என்பதை நம்ம வந்து அடுத்த ஊடக அறிக்கையில் வந்து உங்களுக்கு தெரிவிப்போம். அதை விட மிக முக்கியமானது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு விருதுகள் தான் வந்து எப்பொழுதுமே வந்து எங்களுடைய இந்த விருது விழாவுடைய நோக்கமே என்னன்னா, சமூக ஊடகம் கலைத்துறையை சார்ந்து மட்டும் இல்லாமல் அதை தவிர்த்து விட்டு பல தமிழ் உலகத்திற்கும் சரி சமுதாயத்திற்கும் சரி தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த பலர் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சமூக ஊடகத்தில் இருப்பதில்லை. அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு விருது கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் 15 விருதுகள் கொடுக்கிறோம். சிறந்த மருத்துவர், வழக்கறிஞர், தமிழ் பள்ளி, சிறந்த ஆசிரியர், சிறந்த செய்தியாளர், எழுத்தாளர், கல்வியாளர், தன்முனைப்பு பேச்சாளர், சிறந்த விளையாட்டாளர், முன்னாள் விளையாட்டாளர் அப்படின்ற விருதுகள். அதற்கு வந்து வழக்கம் போல நம்பிக்கையின் தலைவர் டாக்டர் ஸ்ரீ இக்பால் அவர்கள் வந்து தலைமை நீதிபதி குழுவின் தலைவராக பொறுப்பேற்கின்றார் வழக்கம் போல. அதில் வந்து முன்னாள் போலீஸ் படை ஆணையர் டாக்டர் ஸ்ரீ தெய்வீகன் அவர்கள் இருக்கின்றார். மலேசிய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் முன்னாள் தலைவர் ராஜேந்திரன் இருக்கின்றார். அது ஒரு குழு. அந்த குழு தான் வந்து இந்த 15 பேரையும் முடிவு செய்வாங்க யார் என்பது. அதற்கான பரிந்துரைகளை வந்து நாங்கள் எங்களுடைய இணைய ஊடகம் வழி தெரிவிப்போம். யார் வேண்டுமானாலும் எந்த விருதுக்கு வேண்டுமானாலும் தங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்பலாம். அதன் மூலியமாக அந்த விண்ணப்பத்தை தேர்வு செய்த பிறகு அதில் யார் சிறந்தவர், இந்த அனைவருமே சிறந்தவர்கள் தான், அதில் யாருக்கு இந்த முறை வழங்க வேண்டும் என்பதை நீதிபதி குழுக்கள் முடிவு செய்வார்கள். அவர்களுடைய முடிவு இறுதியானது. கண்டிப்பாக கடந்த ஆண்டுகளில் நீங்க பார்த்திருப்பீங்க, முதல் முறையா வந்து சிறந்த விளையாட்டு வீரருக்கான விருது வந்து தினா முரளிதரன் வந்து பெற்றிருந்தார்கள். அதை பற்றி யாருமே கேள்வி எழுப்ப முடியாத அளவுக்கு இருந்தது ஏன்னா அவங்களுடைய சாதனை. அதே போல் இந்த முறை யார் அப்படின்றத எல்லா துறைகளிலும் ஆய்வு செய்து இந்த முறை யாருக்கு வழங்கணுமோ நிச்சயமா நீதிபதிகள் குழு வழங்குவாங்க. துன் சாமிவேலு வாழ்நாள் சாதனையாளர் விருது முதல் முறையாக நாங்கள் விருது விழாவை செய்யும் பொழுது அவருக்குத்தான் அந்த விருதை வழங்க வேண்டும் என்று மலேசிய மாமனிதர் வாழ்நாள் சாதனையாளர் விருது என்பதுதான் அதன் பெயராக இருந்தது. துன் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை நம்மளுடைய ஜூரி குழு முடிவு செய்திருந்தார்கள். தவிர்க்க முடியாத காரணம், நம்மளுடைய விருது விழா 10வது மாதம் 6ஆம் தேதி நடந்தது, 2ஆம் தேதி நடந்தது நினைக்கிறேன், 6ஆம் தேதி 2ஆம் தேதியும் செப்டம்பர் 15ஆம் தேதி துன் அவர்கள் காலமாகிவிட்டார். இருந்தாலும் அந்த விருதை வந்து வழங்க வேண்டும் என்பதற்காக அதை வந்து அவருடைய சார்பாக டாக்டர் ஸ்ரீ சரவணன் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். கடந்த முறை அந்த விருது வந்து NLFCS தேசிய நெல்நிதி கூட்டுறவு சங்கத்தின் தோற்றுநரும் தலைவரான சோமசுந்தரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவர் பிரதிநிதியாக நிர்வாகி சகாதேவன் அவர்கள் வந்து ஸ்ரீ சகாதேவன் வந்து அதை வாங்கி கொண்டார். இந்த முறை அரசியல் சார்ந்த ஒரு தலைவர், நீண்ட காலமாக உழைக்கக்கூடிய ஒரு தலைவர், இந்த சமூகத்தோடு இணைந்து பயணித்த ஒரு தலைவருக்கு அந்த விருது வழங்கப்படும். அதையும் நீதிபதி குழு தான் முடிவு செய்வாங்க. சாதனை ஓகே. ஓகே, மீடியா நண்பர்கள் வேற யாராவது அடுத்த கேள்வி? அதில் கேள்வின்னு இல்லை, இப்போ இந்த வரல
வணக்கம். ராணிகம் என் தமிழ் வண்ணங்கள். இப்போ கேள்வின்னு நான் இதை கேட்கல. இப்போ நீங்கள் வந்து விண்ணப்பங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு அவங்க வந்து தகுதியானவர்களா அப்படின்றதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லியிருக்கேன். என்ன மாதிரியான டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு. சமூக ஊடகத்தை பொறுத்தவரை அந்த விஷயங்கள் வந்து நாங்கள் வரையறை வைத்திருக்கின்றோம். சமூக ஊடகத்தில் அவர்களுடைய பின்தொடர்பவர்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் என்பது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு பரிந்துரைகள் இருக்கின்றன. சமூக ஊடக உச்ச நட்சத்திரம், சமூக ஊடக உச்ச நட்சத்திரம் என்றால் அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு 5 லட்சத்துக்கு அதிகமாவது இருக்கணும் அப்படின்ற ஒரு பரிந்துரை இருக்கின்றது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய குழு வந்து தேர்ந்தெடுப்பாங்க யாருன்னு சொல்லிட்டு. இதுல வந்து இந்த சிறந்த மருத்துவர், வழக்கறிஞர், தமிழ் பள்ளி இப்படின்ற விஷயங்கள் வந்து தமிழ் பள்ளிகள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இப்போ வரைக்கும் 578 தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன. அதனுடைய கடிதத்தை எல்லா தமிழ் பள்ளிகளிலும் விண்ணப்பம் செய்யலாம் என்பதற்காக நம்ம வந்து மலேசிய தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் எஸ் பாண்டியனிடம் பேசியிருக்கின்றோம். அவரிடம் நேரடியாக கடிதத்தை வழங்கி 528 தமிழ் பள்ளிகளுக்கும் அனுப்பவிருக்கின்றோம். தமிழ் பள்ளிகள் தங்களுடைய சாதனைகள் மலேசியாவை தாண்டி என்ன சாதனைகள் படைத்திருக்கின்றார்கள். முதல் முறை நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெகிழி பயன்பாடு இல்லாத தமிழ் பள்ளி அப்படின்னு சொல்லி பிணையங்கள் இருக்கிற தமிழ் பள்ளிக்கு வழங்கியிருந்தோம். கடந்த முறை வந்து காஜாங் தமிழ் பள்ளிக்கு வழங்கியிருந்தோம். நிறைய போட்டிகளில் கலந்து கொண்டு அனைத்துலக ரீதியில் வெற்றி பெற்றிருந்தார்கள். அதே போல் இந்த முறை வந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம்னா இந்த அறிவியல் புத்தாக்கம் சார்ந்த நிறைய போட்டிகளில் கலந்து கொண்ட தமிழ் பள்ளியாக இருக்கலாம், புதிய கண்டுபிடிப்புகளை முன்னெடுத்த தமிழ் பள்ளியாக இருக்கலாம், அல்லது நெகிழி பயன்பாடு இல்லாத தமிழ் பள்ளி போல் ஒரு வித்தியாசமான ஏதாவது ஒரு பரிந்துரையை முன்வைத்து செயல்படக்கூடிய தமிழ் பள்ளியாக இருந்தால் அத்தனையும் திரட்டி நம்ம ஜூரி குழுவுக்கு கொடுப்போம், அவங்க ஒப்படைக்கலாம். இதுல இருக்கக்கூடிய சில துறைகள் சார்ந்த விருதுகள் வந்து நம்மளுடைய குழுக்கள் முடிவு செய்வார்கள். சிலது வந்து நேரடியாக விண்ணப்பம் வருது, நாங்க வந்து அறிவிப்போம் அதனுடைய என்னென்ன அதற்கான உள்ளடக்கங்கள் தேவை என்பதை தெளிவாக வெளியிட்டு நம்மளுடைய சமூக ஊடகத்தில் நம்ம வெளியிடுவோம். அதை பின்பற்றி அவங்க வந்து நமக்கு அனுப்பலாம். ராணி, நீங்க கேட்டதுல வந்து நாளுக்கு நாள் அதே நாம திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன விசேஷம் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த இயல்பு நிலைக்கு அப்பால, உங்களுடைய கடமைக்கு அப்பால நீங்க என்ன புதுமையை, புத்தாக்கத்தை அல்லது விசேஷத்தை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்பதை பார்க்க போகும் பொழுது, இந்த தமிழ் பள்ளியில் சில பள்ளியில் போய் நம்ம பயில்றோம், என்னென்ன தேர்வுகள் இருக்குதோ அதை வகைப்படுத்தி நம்ம அதில் தேர்வு பெற்றுட்டு வெளியாயிரும். ஆனால் அந்த பள்ளி கற்பித்தலுக்கும் கற்றலுக்கும் அப்பால் என்ன செய்து கொண்டிருக்கின்றது, மாணவர்கள் எதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற அந்த புதுமையை கொண்டு வருவதற்கான முயற்சி தான் இது. அதே போல தான் இப்போ இந்த ஊடகத்துறையில் வந்து 5 லட்சம் பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. ஆனா 50 பேர் பார்த்து ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்து சேர்த்ததையும் நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும். ஏன்னா அந்த அந்த அதான் நம்ம சொல்றோம். இது வந்து எண்ணிக்கையின் அடிப்படையில், எண்ணிக்கையும் முக்கியம், அதற்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும். எண்ணிக்கைக்கு அப்பால் ஒரு முயற்சி தான், அந்த முயற்சி ஏற்படுத்தியுள்ள தாக்கம் பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகும்போது அதற்கும் ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்ற ஒரு ஒரு நிர்பந்தம் என்று சொல்ல முடியாது, ஒரு 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 மனசு இருக்குது, கடப்பாடு இருக்குது, அதை சேர்த்துக்கணும். அடுத்து வேற யாராவது இருக்காங்களா? வணக்கம் சார், உங்கள் பேர் தங்கமணி, ஐச்சனல் மீடியா. இப்போ சொல்லியிருக்கீங்க விண்ணப்பிக்கலாம்னு விருதுகளுக்கு. ஸோ ஏற்கனவே கடந்த 2 முறை நீங்கள் விருது கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ அந்த 2 முறையும் தேர்வாகி விருது வாங்கினவங்க இப்போ இந்த ஆண்டு விருதுக்கு விண்ணப்பிக்கலாமா, இல்லை அதுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா? அதாவது தங்கமணி, கடந்த முறை வந்துட்டு பட்டியலில் வந்துட்டு இருந்தவர்கள் அந்த 2ஆம் நிலையில இருந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவர்கள் வந்து நீதிபதி குழுவே வந்துட்டு நிறைய யோசித்தார்கள், இவரா அவரா அப்படின்ட்டு நிறைய. அதனால தான் சொன்னேன், நிறைய கேட்டகரிகளுக்கு வந்து விருதுகள் வந்து இந்த முறை கொடுக்கறது வந்து உறுதியாகி இருக்கின்றது சில கேட்டகரிகளுக்கு. ஏன்னா வந்து அவர்கள் மிகச்சிறந்தவர்கள்,
ஆனால் இதற்கு முன்னாடி வாங்கியவர்கள் முதன்மையாக வாங்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். அது மட்டும்தான் அதற்கு காரணமாக இருந்தது. அந்த ஒரு காரணம் தான். கடந்த முறை விண்ணப்பம் அனுப்பியவர்களும் இருக்கின்றார்கள். அந்த விண்ணப்பத்தை கடந்த முறை நமக்கு கொடுத்து அனுப்பினாங்க இல்லையா, அதையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். காரணம் அவர்களும் தகுதியானவர்கள் என்ற முறையில் இந்த முறை வரக்கூடிய புதியவர்களையும் இணைத்து அதற்கு பிறகுதான் நீதிபதிகள் குழு முடிவு செய்வாங்க. தங்கமணி கேட்டதில் முதல்ல நீங்க கப்பு வாங்கிட்டீங்க, அடுத்த ஓட்டத்தில் நீங்க கலந்துக்கிற கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க கலந்துக்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் பரிசு கொடுத்துருக்குறோம். அது சும்மா அளவில் நீங்க முதன்மை பெற்றிருக்கிறீங்க. அடுத்ததெல்லாம் ஆசிய அளவுக்கு அல்லது ஆசிய வட்டத்தில் இது பண்ணிட்டீங்க. அதையும் தாண்டி நீங்கள் ஒலிம்பிக்கில் வாங்கிட்டீங்கன்னாக்கா திருப்பி ஏன் அவருக்கு அந்த பரிசை கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேள்வி வரலாம். கொடுத்து தான் ஆக வேண்டும். ஏன்னா அந்த கட்டத்தில் நம்ம கொடுக்க போகும்போது அது ஒரு பெரிய பிரபலமாக இருந்தது. அடுத்தடுத்து மிகவும் போய்கொண்டு இருக்க போகும்போது இன்னொரு பதவியும் கொடுக்கலாம், இன்னொரு அவார்டும் கொடுக்கறதுல தப்பு இல்லை. ஆனால் அதற்கு தகுதியானவரா அவர் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதிகள் முடிவு செய்வாங்க. ஓகே, உதாரணத்துக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்ட்லாம் ஒருத்தர் ஒரு வருஷம் வாங்கினா திருப்பி அடுத்த வருஷம் வாங்காமல் போக மாட்டார். 2வது வருஷமோ 3வது வருஷமோ திருப்பி அவங்க பேர் பரிந்துரைக்கு வந்ததுன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ண தான் செய்வோம். அதனால் அந்த அடிப்படையில் அவங்க திரும்ப விண்ணப்பிக்கிறோம். ஓகே, இது விருது விழா சம்மந்தப்பட்டது கிடையாது, நம்பிக்கை ஊடகத்தை பற்றி. ஓகே, குறுகிய காலத்தில் இந்த மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்ச ஊடகங்களில் நம்பிக்கை இவந்தோ இது பிரிண்டாக இருந்து இப்போ இணைய ஊடகமாக மாறின பிறகு குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் என்ன, அதோட டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நிறைய இணைய ஊடகம் இருக்கிறாங்க, அவங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. டிப்ஸ் ஒன்றும் இல்லை. ஒரு நிறுவனம் உயர்வதற்கு ஒரு காலத்தில் முதல் இருந்தால் போதும் அப்படிம்பாங்க. ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் எந்த தொழில்துறையை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் மனித வளம் அதை எவ்வாறு நீங்கள் தேர்வு செய்து கொண்டு சேர்த்திருக்கிறீர்கள். தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல கோல் கீப்பராக இருப்பார், ஒரு நல்ல கோல் விளையாட்டு வீரராக இருப்பார். ஆனால் அந்த டீம் வெற்றி அடைய முடியாது. அந்த 11 பேரும் 2 பேர் ரிசர்வில் இருக்கிறவங்களும் சேர்த்து ஒரு டீமா இயங்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தால்தான் அது வெற்றி அடைய முடியும். இப்போ நீங்க கேட்டீங்க நம்பிக்கைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, முன்னால இருக்கிறவங்க வெற்றியாளர்களுக்கு ஒரு பகுதி தான். இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு அடுத்தபடியாக சுஹேனா இருக்குது, அப்புறம் தயாளன் இருக்காரு, பிதாவுல்லா இருக்கிறாரு. இது மட்டும் எங்களுடைய வெற்றி என்று சொல்ல இது மட்டும் குழு அல்ல, இதற்கு பின்புலமாக இருக்கின்றார்கள். இங்கே வந்திருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் எல்லார் பேரையும் சொல்ல முடியாது. முன்னால சொன்னாங்க பார்த்திபன், பவித்ரன், அஸ்வினி, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு அந்த இன்னொரு பொண்ணு மலாய் பொண்ணு ஒன்று தலையை காட்டுது, லைலா, மலாய் பொண்ணு தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்குது. இது என்னக்கா இந்த மனித வளமா இதை நீங்க உள்வாங்குறீங்க அப்படின்னு. பெரும்பாலும் இந்த ஊடகத்துறையில சின்ன அளவில் இருக்கிறவங்க, நிறுவன அமைப்பில் இல்லாமல் இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா தன்னுடைய தனித்திறமையை வைத்து கொண்டுதான் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். அவங்க ஒரு குழுவை அமைத்துக் கொள்ள முடியாது, அதற்கு நிதி உதவி தேவை. அப்ப எங்களுக்கு 25 ஆண்டுகளுடைய அந்த அனுபவ முதிர்ச்சி இருக்கின்றது. அந்த அடிப்படையிலும் நாங்க பட்ட கஷ்டம் நஷ்டங்களையும் சீர்தூக்கி பார்க்க போகும்போது அகலக்கால் வைக்காத, ஆனா அடுத்தபடி சரியான நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இதுதான் எங்களுடைய சூட்சமம். இது வேற எதுவும் கிடையாது. போதுமா சார்? அடுத்த
அடுத்தபடியாக மீடியா நண்பர்கள் வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? மணிமாலா அவர்களுக்கு அதை கேட்பார். கூப்பிடுறாருங்க உங்களை. வீரா, நீங்க எதுவும் கேட்கலையா வீரா? எல்லாமே அண்ணனே கேட்டோம். என்ன கேட்டாரா? ரேணுகா தனியா கூப்பிட்டு கேட்பாங்க. ஓகே, if that's the case, வேற ஏதாவது கேட்கனாக்கா உங்களுக்கு கடந்த முறை வந்து நம்மளுடைய சிறந்த வர்த்தகருக்கான விருது வாங்கின வியன்னா அவர்களும் வந்து இன்னைக்கு நம்ம செய்தியாளர் சந்திப்பில் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்பிக்கை சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் அவங்களுடைய அனுபவங்கள் அந்த வாக்கில் இருக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தது அப்படின்றத பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்குறதா இருந்தால் தாராளமாக கேட்கலாம். ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்கு வந்து சொல்கிறீங்க, அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துடலாமே, இவங்க தான் வின்னுன்னு சொல்லி நாளே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடலாமே, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு. அந்த தருணத்தை அவங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அந்த 5 பேர் ஒரே துறையில் வந்து பரிந்துரையின் கீழ் இருக்கிறீங்க. நீங்கள் 5 பேரும் அங்கே இருக்கும் பொழுது உங்களில் ஒருவர் அந்த விருதை பெறும் பொழுது நீங்கள் 4 பேரும் அவரை வழி அனுப்பி வைத்தால், நாளைக்கு நீங்கள் அந்த விருதை வாங்கும்போது உங்களுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அந்த எண்ணம் உங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டித்தன்மையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இது வந்து முழுக்க முழுக்க மக்கள் தேர்வு விருதாக நாங்கள் மாட்டி இருக்கின்றோம். இன்னொரு விஷயம், எல்லாம் கேட்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே முடிவு வந்து எங்களுக்கு விருது விழா அன்றுதான் தெரியும். அதுவரை அதை வந்து மற்றொரு குழு தான் வந்து முழுமையாக அந்த வாக்குகள் எல்லாத்தையும் வந்து முடிவெடுப்பார்கள். அவர்கள் முடிவை எங்களிடம் அறிவிப்பது வந்து விருது விழா அன்று தான். அதனால வந்து இதையும் நான் இங்கே தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அப்புறம் மின்னல் எஃப்எம் சார்பாக திரேசா அவர்கள் வந்திருக்கின்றார். கண்டிப்பாக திரேசா வந்து அப்புறம் சொல்லுவாங்க, சரவணன் எல்லா பேரும் சொன்னீங்க, என் பேரை நீங்கள் சொல்லலை, இருங்க என் பாஸ் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த பயம் கலந்த ஒரு மரியாதையோடு திரேசா அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். திரேசா உங்கள்கிட்ட இந்த இடத்துல நாங்கள் ஒரு பரிந்துரை வைக்கின்றோம். வானொலியில் பேச வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது. போயிட்டாங்களா? இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்க சொல்லியிருக்கலாம். ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருங்க. நமக்கு மின்னல்ல வந்து தேவைப்படும். அப்புறம் எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். தடல் மீடியாவிலேருந்து எல்லா மீடியாவும் வந்திருக்கீங்க. ஜேஎஃப்எம் வந்திருக்கீங்க, வாகை மீடியா வந்திருக்கீங்க, எஸ்டோ உலகம் வந்திருக்காரு. மிஸ்டர் குப்புக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லிடுங்க. அவர்களும் விருது விழா செய்கின்றார்கள். நாம் விருது விழா செய்கிறோம் என்பவரும் வந்து நமக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார். கண்டிப்பாக அவருக்கும் இந்த வேலையில் நமது நன்றி. வஞ்சா என் டீம் இன்னைக்கு வந்து அவர் மகளுடைய பிறந்த நாள். இன்னைக்கு வந்து அதில் இருந்தாலும் நான் வந்து உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருவேன் அப்படின்னு வந்திருக்காரு அவருடைய மனைவியோடு. நன்றி. எஸ்பி சரவணன், எங்களுடைய கலைத்துறை விருதுகள் எப்பொழுதும் நீங்கள் பின்னால் இருப்பீர்கள் என்பதை உங்களுக்கே தெரியும். அதனால் உங்களுடைய ஆற்றலும் உங்களுடைய தெளிவும் எங்களுக்கு தேவை என்பதை இங்கே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ரேணுகா ரொம்ப நன்றி சொல்லிடுங்க எல்லாத்திட்டையும். பவித்ரா, அருள் சார் சொல்லிடுங்க நன்றி. நந்தா மலேசியாகிரியிலிருந்து நந்தா வந்திருக்கின்றார். நந்தா மிக்க நன்றி. நந்தா யார் பெரியாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, ராமானிக்குடைய தலைவர் வந்திருக்கின்றார், அவருக்கும் நன்றி, மிக்க நன்றி. எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் அனைவரும் எங்களோடு இருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. யாரையாவது பேரை மிஸ் பண்ணிட்டேன்னா தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். சொல்லிட்டேன். அனைவருக்கும் நன்றி. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, உங்களுக்கு அந்த விருதை வந்து ரிவீல் பண்ண போறோம். இதோடு இதுக்கப்புறமா நான் பேசியிருந்தேன்னா நிகழ்ச்சியோட தொகுப்பாளர் ஆயிருவேன். அதனால அவர் வஞ்சா டிஜிட்டல் மீடியாவிலிருந்து வஞ்சா ராஜ் பேசுகிறேன். ஓகே, நம்பிக்கை மறுபெயர் நம்ம தயாரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ என்டையர் டீம் உங்களுக்கு எல்லாத்தையும் எங்களுடைய வீடியோவை மதித்து நீங்கள் எல்லாமே வந்து ஒரு எதிர்ப்பு மேல் பண்ணி ஸோ நல்லா ஒரு சிறப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட் எப்பயுமே ரொம்ப வாழ்த்துக்கள். மீடியா நபர்களுக்கு அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அடுத்ததாக டைலண்ட் சரியா சொல்லிட்டாரு. ஸோ நம்பிக்கை நட்சத்திர விருதுகளுடைய அறிமுகம். அதுக்காக இப்போ தலைமை பத்திரிகையாளர் திரு பார்த்திபன் அவர்கள் மேடையில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
in front better. மகித்ரன் மற்றும் அஸ்வினி நீங்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திறக்கிறாப்புல ஒரு போட்டோ ஜி பூம் பாபா. நம்பிக்கை நட்சத்திர விருது 2024 இதோ உங்களுக்காக. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஷேக். எல்லா மீடியா நபர்களுக்கும் படம் கிடைத்து விட்டதா? அடுத்தது வந்து நம்மளுடைய புகைப்படம் எடுக்கிறது தான். ஸோ யாரெல்லாம் நம்பிக்கையோட நபர்கள், ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் நம்பிக்கை, ப்ளீஸ் ஸ்டெப் ஃபார்வர்ட் as we will have our group picture session. தம்சிக்கு வாங்க. எப்படி எப்படி ஓகே, தேங்க்யூ அனைவருக்கும் நன்றி. அடுத்தது நிகழ்ச்சியின் கடைசி அங்கத்துக்கு நம்ம வந்துட்டோம். அனைவருக்கும் மதிய உணவு இருக்கு. The lunch is served. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு போமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Once again, the lunch is served. So to all our dear attendees and media members, please enjoy the lunch before you leave. Thank you. And media members, நீங்க வேற ஏதாவது இன்டர்வியூ பண்ணணும், நீங்க தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ பண்ணணும்னா நீங்க இப்போ தாராளமாக செய்து கொள்ளலாம். So all our distinguished VIPs and நம்பிக்கையோட முக்கியமான நபர்கள் அனைவரும்